ஃப்ரைடே மார்னிங் காலையில் 3 மணிக்கு எழும்பி எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு நிலவாசலுக்கு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்றி கோலம் போட்டு சாமியை கும்பிட்டேன். அதுக்கு பிறகு சாமி ரூமுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றிட்டு அதே நேரத்தில் அடுப்பு மடையும் நல்லா க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு அன்னபூர்ணிக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு பசும் பால் தான் வீட்டில் வாங்குவோம், பேக்கெட் பால் வாங்க மாட்டோம். அதனால கோமாதாவுக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பொங்கல் வச்சு கொடுத்துருவேன். ஸோ பொங்கல் இன்னைக்கு வைக்கலாம் டிசைட் பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு ஒரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பசங்க வந்து வெண்பொங்கல் வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ வெண்பொங்கல் செஞ்சா சாமிக்கு நைவேத்தியமாகவும் வச்சிடலான்னு சொல்லிட்டு வெண்பொங்கலை இன்னொரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். சட்னி சாப்பிட மாட்டாங்க, சாம்பார் தான் வெண்பொங்கலுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டேன். பெரிய மக பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு கீரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து கீரை வாங்க மாட்டேன், செய்யவும் மாட்டேன். வாங்கின கீரை வீணாக்க முடியுமா? ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணான்னு உட்காந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு முதல்ல அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். கீரை மறுநாளே சமைக்கிறனால இந்த மாதிரி செய்வேன். புதினா கொத்தமல்லியை இந்த மாதிரி கண்ணாடி டப்பாவில் போட்டு பீஸா பர்கருக்கு வர டிஷ்யூஸை வீணாக்காமல் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிங்கன்னா 10 நாள் வரைக்கும் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.